ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான எக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செஞ்சிங்கன்னா எத்தனை சப்பாத்தி உள்ளே போகும்னே தெரியாது. கொஞ்சம் நிறையாவே செஞ்சு வச்சுக்கோங்க சப்பாத்தியை. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மிளகு சீரகம்லாம் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் ஆறட்டும், நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், நீல வாக்கில் கட் பண்ணி, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு கிரேவி நல்லா ஸ்ட்ரெச்சர் கொடுக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், இல்லைன்னா மசாலா தீஞ்சிடும். இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மேட்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகு சீரகம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக கொதிக்கட்டும், 1 நிமிஷம் போல். இப்போ கொதிச்சிருச்சு, நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஏற்கனவே முட்டை பாயில் பண்ணி எக்கு ஒயிட்டை தனியாக, எக்கு எல்லோவை தனியாக பிரித்து வச்சுருக்கேன், அது 2யுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பூவாட்டம் கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா முட்டை உடஞ்சிடும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் போல் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்குன மல்லி இலையை தூவிக்கோங்க. இப்போ சூடாக சர்வ் பண்ணுங்கள். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.